ஆரம்ப காலத்துல வந்து அந்த ஊருக்கு பேர் வந்து ஊஜோங் தானா. சரியா? இது வந்து சுலாத்துல் சலாத்தின் அந்த நூல்ல வந்து இது குறிக்கப்பட்டது. இது எப்படி இது உண்மைன்னு நம்மளும் சொல்லலாம்னாக்கா, மலாக்கால தெரியுமா பரமேஸ்வரா வந்து தெமாகிய கொண்டுட்டு வந்தாரு. தெமாசில வந்து தெமாகிய கொண்டுட்டு ஜோஹருக்கு தானே போனாரு. அங்க வந்து எந்த இடத்துல அவர் இருந்தாரு? சுங்காய் சொன்னேன். சுங்காய் ஊஜோங்கிற இடத்துல இருந்தாரு. அங்கதான் வந்து உடும்புகளோட தொல்லை தாங்க முடியாம மறுபடியும் அவர் அங்கேருந்து பயணம் செய்தாரு. இதுதானே கதை. சோ அதே தான் இங்க பாருங்க. சுங்காய் ஊஜோங்ல அவர் இருந்தாரு. அந்த ஜோஹர் அன்றைய பேர் என்ன பாருங்க, ஊஜோங் தானா. அந்த ஆற்றுக்கு பேரு சுங்காய் ஊஜோங், நிலப்பகுதிக்கு பேரு ஊஜோங் தானா. இதுதான் ஜோஹருடைய ஒரிஜினல் பேரு. சரிங்களா? ஆனா அங்க வந்து நிறைய விலையுயர்ந்த மாணிக்கங்கள் வியாபாரம் செய்யப்பட்டதுனால அந்த மாணிக்கங்களுக்கு அராப் மொழியில ஜவுஹார் அப்படின்ற பெயர் வந்ததுனால அந்த ஊர் வந்து ரொம்ப நாள் ரொம்ப பேரு தெம்பால் ஜுவால் ஜவுஹார், தெம்பால் ஜவுஹார், ஜோஹார் 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 சொல்லி போல நாளடைவுல அந்த மாநிலத்தோட பெயர் ஜோஹூராக மாற்றம் கண்டது. புரிஞ்சிருச்சா? புரியுதுங்களா? ஓகே. யஸ்வினி ஏதோ கேள்வி இருக்காமா? சொல்லுங்கம்மா. இல்லையா ஆசிரியே. யஸ்வினி கை தூக்குனாங்க, கேள்வி இல்லையா? கேஷ்மிதா கேள்வி இருக்காமா? கை உயர்த்திருக்கீங்க. இல்லையா ஆசிரியே. ஷர்வின் கேள்வி இருக்கா? சொல்லுங்கம்மா. மலாக்காலயா அராப் மலாக்கால மலாக்கா வந்து மலாக்காட் இருக்குல்ல, பக்கத்துல அராப்னு இருக்குல்ல, அது ஏன்? அராப் மொழியில மலாக்காட் அப்படின்னா வணிகர்கள் கூடும் இடம். ஷார்ட் நோட்ஸ் வந்து இப்படித்தான் எழுதுவாங்க, நீட்டா எழுத மாட்டாங்க. மலாக்காட் என்பது அராப் மொழியில் வணிகத்தை குறிக்கும் ஒரு சொல் அப்படின்னு நீட்டா எழுத மாட்டாங்க. ஷார்ட் நோட்ஸ்னா இப்படித்தான் எழுதுவாங்க. மலாக்காட் அந்த அந்த மொழி அந்த சொல் வந்து வந்தது. அதுக்கு அர்த்தம் வணிகர்கள் கூடும் ஒரு இடம். ஓகேங்களா? ஓகேங்களா?